Hi friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷல் ஜாங்கரி எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுங்க. இது வந்து சீக்கிரமா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிரலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் கடைகளில் ஜாங்கரி வாங்காமல் இது போல் நீங்களே வீட்டில் ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ இந்த ஜாங்கரி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாங்கரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேங்க. இது வந்து 2 மணி நேரம் ஊறி வந்தால் போதும். இது மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு வந்து 1/4 கப்பிலேருந்து 1/2 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம வந்து மெதுவடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா மாவு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு. இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கலர் சேர்க்க போகிறோங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் கலர் எடுத்து சேர்த்துருக்குறேங்க. இதை வந்து கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஜாங்கரி ரொம்ப கிறிஸ்பியாக கொஞ்சம் கிடைக்குங்க. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அது கூட சேர்த்தாம தான் செய்ய போகிறேன். வெறும் உளுந்து மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி ஜாங்கரி செய்ய போகிறோம். இது போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் சேர்த்துடலாங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி பேக் இல்லை அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் கவர் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. இதில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த கவராக இருந்தாலும் அதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பால் பேக்கெட் இதில் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இது போல் 3/4 வாசி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம உள்ள மாவை சேர்த்துடலாங்க. மாவு வந்து அடியில் ஒரு பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம உள்ளே கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பாதி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கைப்பிடிக்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளால் சரிவர பிழிய வராது. அதனால் 1/2 பாக்கெட் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளிப்பு இல்லைன்னா லப்பர் பேண்ட் இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து கையிலேயே அப்படி பிடிக்க ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் கையிலேயே கூட பிடிச்சிக்கலாங்க. நல்லா முறுக்கிட்டு கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த ஓரங்களில் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக பிழியும் போது தான் கட் பண்ண போகிறேங்க. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். நாம் சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாங்க. 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் அளவுக்கு இந்த மாதிரி வரணுங்க. ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது இல்லைங்களா, இதுதான் கரெக்டான அளவு. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்க போகிறேங்க. எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. எல்லா பக்கமும் கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லோ கலர் மட்டும் வேணாங்க, கொஞ்சமாக நான் ரெட் கலரும் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜாங்கரி எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மாவு பிசையும் போது ஆரஞ்சு ரெட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க செய்யணும். பாருங்கள், இந்த கொஞ்சமாக ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு இது போல் 2 சுற்று சுற்றிட்டு நல்லா அது மேலே ரவுண்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஜாங்கரி வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொன்றா போட நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க. சுலபமாக நம்மளே செஞ்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விடுங்க. இது போல் 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாங்க. இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இது மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது வந்து வெளியே எடுத்துட்டு நல்லா ஆயிலெல்லாம் வெதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ள ஜீராவில் போடணுங்க. உடனே நம்ம ஆயிலோடு சேர்த்துடக்கூடாது.
பாருங்கள், நான் இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம மேலே இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. போட உங்களுக்கே சர்வீஸ் ஆயிரும். இதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் ஃபஸ்ட் டைம் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இதை ஒரு பக்கம் திருப்பி விடலாம். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இது பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதுவும் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இது போல் நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ஆயிலெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். ஆயிலெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம உள்ள ஜீராவில் சேர்த்துடுங்க. இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டியது இல்லைங்க. 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்திங்கன்னா போதும். அந்த ஜீரா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது சேர்க்கும்போது ஜீரா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதே போல் மீதி உள்ள நம்ம எல்லா மாவையும் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து நம்ம செஞ்சிடலாங்க. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக சுலபமாக வீட்லேயே நம்ம இன்றைக்கி ஜாங்கிரி செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஜாங்கிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.